ஆண்டவர் அப்ரஹாமை ஆசீர்வதித்த இடம் தெற்கு திசை. இந்த தெற்கு திசையில வந்தா எப்படி யாருமே ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. என்ன செய்வாங்களா? ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. என்ன காரணம்? எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்தில் தெற்கே தேசத்தில் இருக்கிற காரியங்களை பற்றி பைபிள் சொல்லுது. அங்கே சிங்கங்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சின்ன நிசாரமா சொல்லுவோம், தாவீது சிங்கத்தை கொன்னார். சிங்கம் தானே, அப்படித்தான் நம்ம பார்ப்போம். நம்மளால ஒரு கரப்பாம்பூச்சியை கூட கொல்ல முடியல. பைபிள் சொல்லுகிறது அவங்க சிங்கத்தை கிழித்தார்கள். சிங்கம் மட்டும் இல்லை, அனலி, விரியம் பாம்பு அங்க இருக்கு, விஷமுள்ள பாம்பு, கீழையும் மேலையும் பிரச்சனை இருக்கும், நெருக்கம் எல்லாம் இருக்கு. ஆண்டவர் கூட இருந்தால் ஆசீர்வாதம் இருக்கு. அப்ரஹாம் வந்த அந்த பகுதி எங்கனோ தெற்கு திசை. ஆமே, தெற்கு திசையில யாரு வந்தாலும் சிங்கம் கடிச்சிரும், பாம்பு கடிச்சிரும், வாழவே அனுமதிக்க மாட்டாது. ஆமே, முன்னாடி போக முடியாது. கஷ்டமும் பிரச்சனைகளும் இடுக்கும் நெடுக்கமான அனுபவங்கள் ரொம்ப இருக்கிறது. ஒரு காரியம் நான் சொல்றேன், ஆண்டவர் ஆராதிச்சு நீங்க ஏறிட்டீங்கன்னா எந்த இடத்துல இடுக்கம் இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் விசாலத்தை கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஆராதிக்கிற குடும்பங்களை பாருங்க, அவங்க உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஊர்ல இருக்க முடியாதுன்னு வருதோ அதே இடத்துல ஆண்டவர் நல்லா ஆராதிச்சு பாருங்க, அதே ஊர்ல கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அவன் சும்மா இல்ல, ஐஸ்வர்யமாக கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்.